ஹலோ. விடு விடு வாங்கட்டும். அவனுக்கு வந்திருக்கிற நோய் மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும். பட் உனக்குள்ள வந்திருக்கிற இந்த நோய் எதை கொடுத்தாலும் சரியாகாது. இவ்வளவு தூக்கி போட்டு மிதிக்கணுங்க. ஏய் இங்க பாரு, ஒருத்த லைஃப் நாச பண்றதுக்கு பேரு பிராக்டிக்கல் லைஃப் இல்ல. அன்பா சந்தோஷமா ஒரு வார்த்தை அவங்கிட்ட பேசிருக்கலாம்ல. கஷ்டத்தில் இருக்கும்போது கைவிடுறவங்களே துரோகின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை துரோகியை தள்ளி வைக்கணும். அதனால நீங்க நிக்காத, போயிடு. இவனை நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். ஆனா நாங்க பிராக்டிக்கல் இல்ல. அதனால எங்களுக்குள்ள இருக்கிற பாசம் பொய்யும் இல்லை. வாங்கடா. உன்னை விட பேசியே தேவலாண்டி. அவளுக்கு எல்லாம் உன் கூட வாழ கொடுப்பேன் இல்ல, விட்டு தள்ளு. ஆமாண்ணா, மலேசியால வேற பொண்ணா இல்ல. அப்படி சொல்லு. ஒண்ணு போனா இன்னொன்னு வரும். இந்த நேரத்துல கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சாச்சி நான் சொல்றேன், நீ கவலைப்படாத. நமக்கு வேற ஏதாவது. மச்சான் சூர்யா என்னடா என்னாச்சு? என்னடா இந்த பக்கம் வா. என்னன்னு தெரியல. என்ன பல்ஸ் வீக்கா இருக்கு. இப்ப இந்த டேப்லெட் எடுத்துக்கோ. ஒண்ணும் இல்லடா. கௌரி சீக்கிரம் வா. மச்சான் ஒண்ணு இல்ல மச்சான். சொல்லுடா. சீக்கிரம். ராய், பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. நம்ம ஹாஸ்பிடல் கொண்டு போயிடலாம். சீக்கிரமா போயிடலாம். சசி பண்ணிடலாம். சீக்கிரம். சூர்யா, பயப்படாதே. பாத்தப்போ One second. Doctor, yes, we are from India, and but I got business in Kuala Lumpur. He's our friend, and he's a leukemia patient under treatment for the last 5 months. Doctor, he has collapsed due to mental depression. He's bleeding too, and we doubt he had an attack. Better take him to a government hospital. Sir, please, sir. I beg you, sir. I understand your position, but we have some practical difficulties here. State hospital is 20 kilometers away. You better take him there. Sir. சார், நான் இங்க உள்ள ஆளுதான். என்ன கேரட் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லுங்க சார். Sir, he's a local person. If you want any document or agreement, we are ready to give you. ஆமா சார். Doctor, I'm also a medical student. Please try to understand. I'm sorry. We can't do anything here. We have to follow the rules and regulations. என் மச்சான் உயிருக்கு போராடினுறான். மரியாதையா அவனை காப்பாத்திக்கிறேன். அவனை கொன்னுடுவேன். நீ என்ன டாக்டர்? கேள்வி மேல கேள்வி கேட்கிறீங்க. மச்சான் கேளுடா உனக்கு. Hey guys, what's happening? விடுடா. What's going on here? Doctor, these guys are creating problem here. ஓஹோ, இவங்க எங்க போனாலும் ப்ராப்ளம். சாரி சார், அன்னைக்கு ஏர்போர்ட்ல நடந்த சம்பவங்களை எல்லாம் மனசுல வச்சுக்காம இவனை காப்பாத்துக்க டாக்டர். இவன் ஒரு கேன்சர் பேஷண்ட். இவனுக்கு மட்டும் இல்ல டாக்டர், எங்க 4 பேர். டாக்டர், சூர்யாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. தயவு செஞ்சு காப்பாத்தணும் ப்ளீஸ். சார், உயிரை காப்பாத்துங்க சார். நான் செஞ்சதே இல்ல. தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க சார். உயிரை காப்பாத்துங்க. Come on. Yeah. It's okay. Take him to the ICU immediately. But doctor, we have to follow the rules and... See, this is a hospital and we are here to treat the patients.
You admit him. I'll face the consequences. டாக்டர் சூர்யாவோட கேஸ் ஷீட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். Okay, come on. சார் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்ல. இது சிவியர் அட்டாக். அதோட கேன்சரோட கிராவிட்டி வேற உங்களுக்கே தெரியுமே. டாக்டர் அவன் எப்படியாவது எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். பட் மனசை திடப்படுத்திக்கணும். நான் வாழ்க்கையில எனக்கு தான் முதல் தடவையா ஒரு கோவிலுக்குள்ள வந்திருக்கேன். ஒரு கடவுளை கும்பிடுறேன். என் அம்மாவை நீங்க சீக்கிரமா எடுத்துக்கிட்டதுனால நான் எல்லா கடவுளையும் வெறுத்தேன். அமீர், சூர்யா, ராய் இவங்க 3 பேரும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன். தெய்வம் ஒண்ணு எடுத்துக்கிட்டா இன்னொன்னு கொடுக்கும்னு. அந்த நிமிஷத்துல இருந்து ஆத்மார்த்தமா உங்களெல்லாம் நான் வணங்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா. ஆனா இப்போ நீ நீ தந்த பாசம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் நீ இப்ப பறிக்க பாக்குறல. எடுக்க நினைக்கிற நீ அவனை எதுவும் பண்ணிடாத. அதுக்கு பதிலா எதுவும் என்ன எடுத்துக்க. மனசு உருகி வேண்டிக்கிட்டா கேட்கறவங்க தான் நீங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் நெஞ்சு தட்டு சொல்றேன். எங்க சூர்யாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஒண்ணும் ஆகாது. சூர்யாக்கு ஒண்ணும் ஆகாது. அமீர், ராய், நீங்களே கவலைப்படாதீங்க. சசி, பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் ஆகாது சசி. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது கடைசியா பேசணும்னா போய் பேசிக்கணும். ராயனா வந்து எதுக்காக அழற? நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு.
நீங்க 3 பேரும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். என்னையா நீங்கிட்ட அழாதையா, உனக்கு கொஞ்சம் காசு கடன் தரேன். என்னோட காட்டேஜ்ல ஏன் டேபிளுக்கு மேல இருக்கும், அதை எடுத்துக்க. என் கடனை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் நீ என்ன மறக்காம இருப்பல்ல? டேய் தாடிக்காரா, உன்னோட வெகுளித்தனத்தை என்னால மறக்கவே முடியல. கௌரி, எல்லாரும் கரெக்டா மருந்து சாப்பிடணும் ஞாபகப்படுத்தினேன். அமீர், எந்த சூழ்நிலையிலையும் கௌரியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. ராயன், உங்களுக்கு தான் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உங்களால லைஃப்ல கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சேன். என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு என் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிடுங்க.